இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்தீரே, உமக்கு நன்றி. உங்கள் சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதே உமக்கு நன்றி. எங்கள் வலப்பக்கத்தில் நிழலாய் இருந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. காலைதோறும் கிருபைகள் புதியவைகளாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் புதிய கிருபையினால ஆண்டவரே நிரப்புங்க. இயேசு சுவாமி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தாவீது வாயினால் அறிக்கை செய்கிறார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வசனத்தை இன்னைக்கு உங்க வாயினால நீங்க அறிக்கை செய்யுங்க. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி வாயினால் இந்த வசனத்தை நீங்க அறிக்கை செய்யும் பொழுது அந்த வசனத்தின் ஜீவன் உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் இறங்கும். இன்னைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க வேதனையோட கடந்து போகலாம், கண்ணீரோட கடந்து போகலாம், வியாதிகள்னால கடந்து போகலாம், கடன் பாரத்துல கடந்து போகலாம். இன்னைக்கு நீங்க அசைக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம், அவமானப்பட்டு கொண்டு இருக்கலாம், நிர்கதியாய் நிற்கலாம், தனிமையாய் இருக்கலாம், விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த வசனத்தை மறுபடியுமாய் ஒரு விசை, இயேசுவே எப்பொழுது எனக்கு முன்பாக உண்மை நான் வைத்திருக்கிறேன்ப்பா, எங்களுக்கு முன்பாக நீங்க தான் இருக்கிறீங்க என்று சொல்லி இந்த சின்ன ஜெபத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலையும் என்னை அசைக்க முடியாது, எந்த பலவீனமும் என்னை அசைக்க முடியாது, எந்த நெருக்கத்தின் பாதை என்னை அசைக்க முடியாது. ஏனென்றால் எனக்கு முன்பாக இருக்கிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இந்த வசனத்தையும் ஜெபத்தையும் இன்னைக்கு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு இந்த இரவு நேரத்துல கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். இந்த இரவு நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இந்த இரவு நேரத்துல கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். எந்த சூழ்நிலையால் நீங்க அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ இன்னைக்கு அந்த சூழ்நிலையை மாற்றுவார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு விடுதலையோ அற்புதத்தையோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்வார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்க விசுவாசம் தான் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.